மீனம் ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனை மற்றும் நிதானமான வளர்ச்சியை கொண்டுவரும் காலமாகும். உங்கள் ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிப்பதால் கூடுதல் பொறுப்புகளும் அழுத்தமும் இருப்பது போல் தோன்றலாம். ஆனால் இது உங்களை மனதளவில் பலப்படுத்தவும் ஒழுக்கத்தை வளர்க்கவும் உதவும் காலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பெரிய முடிவுகளை எடுப்பதில் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது. தொழில் மற்றும் நிதிநிலையை பொறுத்தவரை கும்பராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை உங்கள் விரயஸ்தானத்தில் உள்ளது. இதனால் திடீர் செலவுகள் அல்லது முதலீடுகள் செய்ய தூண்டலாம். ராகுவின் தாக்கமும் இருப்பதால் பண விஷயத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது அவசியம். வேலையில் இப்போது பெரிய மாற்றங்களை செய்வதை விட நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதிலும் திட்டமிடுவதிலும் கவனம் செலுத்துங்கள். குடும்பம் மற்றும் உறவுகளில் மிதுன ராசியில் குருவின் வக்ர பெயர்ச்சி உங்களை உள்நோக்கி சிந்திக்க வைக்கும். வீட்டை சீரமைக்கவோ அல்லது பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்ளவோ இது ஒரு சிறந்த நேரம். காதலில் உங்கள் உள்ளுணர்வு சரியாக இருக்கும், ஆனால் எதையும் அளவுக்கு அதிகமாக ஆராய வேண்டாம். தெளிவான பேச்சும் அன்பும் இருந்தால் தேவையற்ற மனக்கசப்புகளை தவிர்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சனி பகவானின் ஆதிக்கத்தால் போதிய ஓய்வும் மன அமைதியும் மிக முக்கியம். உடல் ஆற்றல் அவ்வப்போது குறையலாம், எனவே உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள். தியானம், நடைப்பயிற்சி மற்றும் ஆழ்ந்த உறக்கம் மூலம் உங்கள் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்தமாக மீனம் ராசிக்காரர்களே, இந்த வாரம் பொறுமையை கடைபிடித்து காலமாற்றத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வளைந்து கொடுக்கும் தன்மையே உங்கள் பலம். சிறிய அடிகளே உங்களை ஒரு பிரகாசமான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கு அழைத்துச் செல்லும். இந்த வாரம் உங்களுக்கு அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் அமைய வாழ்த்துகள்.